சிவவாக்கியர் திருமழிசை ஆழ்வார் என்ற பெயரில் கும்பகோணத்தில் ஜீவசமாதி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. கும்பகோணம் சாத்தாரத்திருவில் இவருடைய ஜீவசமாதி உள்ளது. எப்போதும் விடாமல் ஓதுவதற்குரிய மந்திரம் ராம மந்திரம் என்றும் பாடியுள்ளார். கதாபு பஞ்ச பூதங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இது அல்லவென்று வைத்து உழலும் ஏழைகாள் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. பிறக்கும்போதே சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்ததால் இவர் சிவவாக்கியர் எனப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இளம் வயதில் ஒரு குருவிடம் வேதங்களை பயின்றார். காசியை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்று தரிசிக்க கிளம்பினார். காசியில் ஒரு செருப்பு தைக்கும் தொழில் செய்பவரை சிவவாக்கியர் சந்தித்தார். அவர் ஒரு சித்தர். அவரும் இவரை வரவேற்று தன்னுடன் இருக்க கூறினார். ஒரு சமயம் சிவவாக்கியரை அந்த செருப்பு தைக்கும் மனிதர் சோதிக்க நினைத்தார். சிவவாக்கியா, என்னுடைய தொழில் மூலம் கிடைத்த காசு என்னிடம் உள்ளது. இதை கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவியிடம், அதாவது நதியிடம் கொடுத்துவிடு. அப்படியே இந்த கசப்பாக உள்ளே போய் சுரைக்காயின் கசப்பையும் தண்ணீரில் கழுவி கசப்பை போக்கிக் கொண்டு வா என்று கூறினார். மறுவார்த்தை பேசாமல் எந்த கேள்வியும் கேட்காமல் சித்தர் கொடுத்த காசுகளையும் சுரைக்காயையும் எடுத்துக்கொண்டு சிவவாக்கியர் கங்கை நதிக்கு சென்றார். அங்கு அவர் தண்ணீரில் இறங்கி தண்ணீரை தொட்டதும் வளையலணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது. சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார். உடனே அந்த கை தண்ணீரில் மறைந்தது. சிவவாக்கியர் தன் குருவின் ஆணையின்படியே செயல்பட்டார். அவருக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படவில்லை. சிவவாக்கியர் திரும்ப வந்து அந்த சித்தரை வணங்கி நின்றார். அந்த சித்தர் அவரை மறுபடியும் சோதிக்க நினைத்து, சிவவாக்கியா, இதோ இந்த தோல்பை தண்ணீரிலும் கங்கை தோன்றுவாள். நீ அங்கே கொடுத்த காசுகளை கேள், அவள் கொடுப்பாள் என்றார். அதன்படியே சிவவாக்கியரும் கேட்டார். செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையில் இருந்து ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்துவிட்டு மறைந்தது. அப்போதும் சிவவாக்கியர் அதிர்ச்சியே ஆச்சரியமோ படவில்லை. சிவவாக்கியரின் பரிபக்குவ நிலையை அந்த சித்தர் உறுதிப்படுத்தி கொண்டார். அவரை ஆசீர்வதித்தார். அவரிடம் முக்தி பெறும் வரை நீ இல்லறத்தில் இரு என்று சொல்லி சிறிது மணலும் பேய்ச்சுரைக்காயையும் கொடுத்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை மணந்து கொள் என்று தெரிவித்தார். சிவவாக்கியர் குருவை வணங்கி அவர் கொடுத்த பொருள்களோடு புறப்பட்டார்.